ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கால் நகங்களில் கருப்பு கோடு, நகங்கள் அடிக்கடி உடஞ்சி போகிறது போன்றவை உடலில் உள்ள நோயோட அறிகுறியாக பார்க்கப்படுது. இது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முகத்துக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை நம்ம மற்ற உறுப்புகளுக்கு அவ்வளோவா கொடுக்கறது கிடையாது. சிலருக்கு கால் நகங்கள் உடைஞ்சும் கருப்பாகவும் பார்ப்பதற்கு ஆரோக்கியமான நகங்களாக தோற்றமளிக்காது. சரும பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவத்தை நம்ம கை, கால்கள், நகங்களுக்கும் கொடுக்க தவறக்கூடாது. பொதுவாக ஆரோக்கியமான நகங்கள் மென்மையாகவும் லேசாக சிவந்தும் காணப்படும். சிலருக்கு நகங்களில் நேராக கோடு விழுந்திருக்கும். கால் நகங்களில் கருப்பு கோடு, நகங்கள் அடிக்கடி உடைஞ்சு போகிறது, நகங்கள் பார்ப்பதற்கு மங்கலாக இருக்கிறது, நகங்களில் ஆங்காங்க வெள்ளை திட்டுக்கள் போன்று தெரியறது, இது எல்லாமே ஆரோக்கியமற்ற உடலை நமக்கு எடுத்துக்காட்டும் அறிகுறியாக காணப்படும். நகங்கள் உடையறதுக்கு காரணம் ஈரத்தன்மை இல்லாமல் வறட்சியாக இருக்கிறது தான். இதுக்கு தீர்வாக தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் எடுத்து சுட வச்சு வெதுவெதுப்பாக நகங்களில் தடவி மெதுவாக மசாஜ் செஞ்சு வரலாம். தேங்காய் எண்ணெயில் வைட்டமின் இ மற்றும் ஆக்சினேற்றங்கள் இருக்கிறதுனால இதை தினமும் வெதுவெதுப்பான தேங்காய் எண்ணெயை கொண்டு மசாஜ் செஞ்சு வரப்ப நகங்கள் வலுவானதாக மாறும். நீண்ட நாளாக தைராய்டு பிரச்சனைக்கு மருந்து எடுத்துக்கிறவங்களா இருந்தால் அடிக்கடி நகமுடைகிற பிரச்சனை ஏற்படும். அடுத்து சிலருக்கு நகத்தில் விரிசல் போன்று காணப்படும். இதுக்கு காரணம் பூஞ்சை தொற்று தான். அதிகமாக நெயில் பாலிஷ் பயன்படுத்துகிறவங்களுக்கு நகங்கள் வலுவிழந்து எளிதில் உடைஞ்சு போயிடும். அடுத்து நகங்களில் வெள்ளையான திட்டுக்கள் போல புள்ளி காணப்படுறது கால்சியம் மற்றும் ஜிங்க் குறைபாடு ஏற்படும் பிரச்சனையாக இருக்கும். இதுக்கு ஊட்டச்சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டா சரியாயிடும். அடுத்து நகங்களில் கருப்பு கோடுகள் காணப்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நகங்களில் காயம் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா இப்படி ஏற்படும். காயங்கள் எதுவும் இல்லாமையே கருப்பாக இருக்குது அப்படின்னா மெலோனாமா என்கிற ஒரு வகை புற்றுநோயாக கூட இருக்கலாம். நீண்ட நாளாக நகத்தில் கருப்பான கோடுகள் இருக்குது அப்படின்னா மருத்துவரை பார்த்து கலந்தாலோசிக்கிறது ரொம்பவே நல்லது. விரல்களுக்கு அழகு சேர்ப்பது நகங்கள் தான். அப்படிப்பட்ட நகங்கள் அடிபட்டு பெயர்ந்தாலோ அழகு கெடுறது மட்டும் இல்லாமல் வலியும் ஏற்படும். சிலருக்கு அடிபடாமலே நகங்கள் உடைஞ்சு விழும். இதுக்கு பூஞ்சை தொற்று மற்றும் சொரியாசிஸ் போன்ற பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம். பூஞ்சை தொற்று காரணமாக நகம் பெயர்றதுக்கு சில அறிகுறிகள் தென்படும். நகம் மஞ்சள் நிறத்தில் மாறும். நகத்தோட நுனிப்பகுதி வீக்கம் அடைஞ்சு சீழ்வடியவும் செய்யும். இதை குணப்படுத்த மருத்துவர்கள் பூஞ்சை கொல்லி மருந்துகளை பரிந்துரைக்கிறாங்க. பூஞ்சை தொற்று ஏற்படாமல் இருக்க நகங்களில் மண் சேராமல் பார்த்துக்கொள்வது ரொம்பவே அவசியம். நகங்களை அப்பப்போ வெட்டி விடுறதும், கை கால்கள் நகங்களில் அடிப்பட்ட முறையான சிகிச்சையை எடுத்துக்கொள்வது இதற்கு பயனளிக்கும். வெதுவெதுப்பான நீரில் ஒரு ஸ்பூன் ஷாம்பு சேர்த்து அந்த கரைசலில் பாதங்களை 5 நிமிஷத்துக்கு வச்சு எடுக்கணும். அதுக்கடுத்து ப்ரஷ் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரப் கொண்டு நகங்களோட இடுக்குகளில் ஓரங்கள்லையும் மேற்பகுதியிலும் மென்மையாக தேய்ச்சி கழுவ நகங்கள் பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கும். நகங்களை மட்டும் இல்லை, பாதங்களையும் சோப் போட்டு தேய்ச்சி கழுவி காட்டன் துணியால் ஈரம் போக தொடச்சி விடணும். ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன் எடுத்து பாதம் மற்றும் நகங்களில் தடவி மென்மையாக மசாஜ் செஞ்சு ஆரோக்கியமான நகங்கள் மற்றும் பாதங்களை பெறலாம். நகங்களை அழகுபடுத்துவதாக எண்ணி செய்யப்படுற நெயில் ஆர்ட், ஜெல் மற்றும் அக்ரிலிக் நகங்கள் மற்றும் நம் நகங்களை வலுவிழக்க செய்கிறது மட்டும் இல்லாமல் நகங்களோட வளர்ச்சியையும் தடுக்கும். இதுவரை நம்ம வீடியோவில் கால் நகங்களில் கருப்பு கோடு, நகங்கள் அடிக்கடி உடைஞ்சு போகிறது போன்றவை நகங்கள் உணர்த்தும் நோயோட அறிகுறிகள் என்ன, அதோட தீர்வுகள் என்னன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.